அனிருத், ஏஆர் ரஹ்மான், சந்தோஷ் நாராயணன், யுவன் சங்கர் ராஜா, ராஜா சார் இவங்களோட மியூசிக்லலாம் என்ன நடக்குதுன்னு எனக்கு உங்களுக்கு தோணிருக்கா? எப்படி இவங்களாலலாம் நம்மளை இவ்வளோ தூரம் அடிக்ட் பண்ண முடியுது அவங்களோட மியூசிக்னு எனக்கு உங்களுக்கு தோணிருக்கா? திஸ் வீடியோ வாஸ் நாட் ஒன்லி ஃபார் பட்டிங் மியூசிஷியன்ஸ் ஆர் மியூசிக் கம்போசர்ஸ் ஆர் மியூசிக் ப்ரொடியூசர்ஸ். ஸோ இது மியூசிக் லவ் பண்ணுற எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ திஸ் வீடியோ இஸ் எஸ்பெஷலி ஃபார் பட்டிங் மியூசிக் கம்போசர்ஸ் ஆர் மியூசிக் ப்ரொடியூசர்ஸ். ஆனால் நான் இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு நினைச்சாலும் பரவாயில்ல. ஸோ ஜென்ரலாக மியூசிக் கம்போசர்ஸோட பிரெயின் எப்படி வேலை செய்கிறது, என்ன நடக்குதுன்னு தெரியணும்னா ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரம் வெரி பிகினிங் நான் மியூசிக் கம்போசர், மியூசிக் ப்ரொடியூசர்னு சொல்லிட்டே இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு மியூசிக் கம்போசர்ஸ்னால் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் மியூசிக் ப்ரொடியூசர் என்ற வார்த்தை சில பேருக்கு தெரியாமல் போகலாம். ஸோ மியூசிக் கம்போசர்ன்றது யாருன்னா, நம்ம இப்போ நிறையா மூவிஸ் பார்க்குறோம், இல்லை இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் பார்க்குறோம், பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் பார்க்குறோம், இதெல்லாம் கம்போஸ் பண்ணுறவங்க மியூசிக் கம்போசர்ஸ். ஸோ இப்போ நான் மியூசிக் கம்போசர், என்கிட்ட ஒரு மெலடி இருக்குது, இதை நிறைய லேயர்ஸ் ஆட் பண்ணி அது பின்னாடி நிறைய பேக்கிங் கொடுத்து ப்ரெசென்ட் பண்ணுறவங்க பேர் மியூசிக் ப்ரொடியூசர்ஸ். ஸோ இந்த ரெண்டுத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க பெட்டர் அவங்க பெட்டர்னு இருக்காது. இதில் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலி சேலஞ்சிங் ஜாப் தான். ஈக்குவல் கிரியேட்டிவிட்டி இருக்குது ரெண்டுத்துலையுமே. ஒரு மியூசிக் கம்போசர் ஷுட் பி பெட்டர் அண்ட் மியூசிக் ப்ரொடியூசர் ஷுட் ஆல்சோ பி பெட்டர். ஒருத்தங்களே ரெண்டுமே பண்ணுற நிறைய பேர் இருக்கும் இங்கே. மியூசிக் கம்போஸ் பண்ணி மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணி அதை மிக்ஸ் மாஸ்டரும் பண்ணுற ஆட்களெல்லாம் இங்கே இருக்கும். பட் பேசிக்காக இது வந்து இட்ஸ் லைக் டூ மேன் ஜாப். ஒரு டேரக்டருக்கும் ஒரு கேமராமேனுக்கு ஒரு எடிட்டருக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் மாதிரி இங்கேயும் இருக்குது. Now we'll directly get into the video. 5 beginner tips to become a music composer or a music producer. Yes, there are 5 beginner tips. ஆனால் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி the main tip is to subscribe to SR Sound Vlog for such interesting contents. வணக்கம் and welcome back மக்களே. This is your SR on SR Sound Vlog with a new and interesting vlog or content. Tip 1 is finding yourself. What is finding yourself in music னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக நான் கேட்குற லிஸ்ட் ஆஃப் சாங்ஸ், நான் சோகமாக இருக்கும்போது எந்த மாதிரி பாட்டு கேட்குறேன், என்னோடய ஃபேவரட் மியூசிக் கம்போசர் யார், நான் எந்தெந்த டைமில் ஜிம் பண்ணும்போது என்னென்ன பாட்டு கேட்குறேன், தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பாட்டு கேட்குறேன். ஸோ திஸ் இஸ் லைக் மை கேரக்டர். நம்ம என்னென்ன கன்சியூம் பண்ணுறோமோ அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் நம்மளோட கம்போசிங் ஆர் மியூசிக் ப்ரொடக்ஷனில் இருக்க போகுது. ஸோ ஃபைண்டிங் யுவர் செல்ஃப்ன்றது என்னென்னா, எனக்கு என்னென்ன பிடிக்குது, எதனால் அது பிடிக்குது. ஸோ அந்த கம்போசரோட லாங்குவேஜ் பிடிக்குதா, இல்லை அதில் இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட் டோன்ஸ் பிடிக்குதா, ட்ரெடிஷ்னல் இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மேலே ஒரு விருப்பம் இருக்கா, எதனால் அது பிடிக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறது தான் ஃபைண்டிங் யுவர் செல்ஃப். ஸோ எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா, எனக்கு ஸ்ட்ரிங்ஸ் ஒர்க், ஆர்கெஸ்ட்ரல் மியூசிக்னா எனக்கு ஒரு ரொம்ப விருப்பம். சின்ன வயசில் நான் யுவன் சாரோட ஒர்க் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அவரோட நிறைய ஒர்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ஸோட யூசேஜ் அவ்வளோ அழகாக இருக்கும். பட் வி எவால்வ், நிறைய அதர் ஜேர்னர்ஸை கன்சியூம் பண்ணுறோம் நம்ம. ஸோ அதை புது ஜேர்னர்ஸ் வருது, புது ஆர்டிஸ்ட் வராங்க, அவங்களோட நிறைய ஒர்க்ஸ் பார்க்குறோம். ஸோ இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தட் நம்ம நிறைய பாட்டு கேட்டிருக்கோமா, ஒரே ஆல்பமை ரிப்பீட்டடாக கேட்டு எனக்கு இதுதான் பிடிக்கும்னுட்டு இல்லாமல் நிறைய கண்டென்ட்ஸ் ஃபஸ்ட்டு கன்சியூம் பண்ணியிருக்கோமா, நிறைய பாட்டு கேட்டிருக்கோமா, டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ், டிஃப்ரெண்ட் ஜேர்னர்ஸை கேட்டிருக்கோமா. ஸோ இதை நம்ம எப்படி அடாப்ட் பண்ணுறோம், நம்ம அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கிரியேட்டிங் எனி ஆர்ட். இப்போது வில் சி தி டிப் நம்பர் 2, இட்ஸ் லேர்ன் அ மியூசிக் லாங்குவேஜ். ஸோ வாட் இஸ் திஸ் மியூசிக் லாங்குவேஜ்? கர்நாடிக், ஹிந்துஸ்தானி, வெஸ்டர்ன் எது வேணால் கற்றுக்கலாம். பட் யூ ஷுட் நோ அ மியூசிக் லாங்குவேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச 2 பேர் BA ஹிஸ்ட்ரி படிச்சிருக்காங்க வச்சுப்போம். ஸோ ஒருத்தங்க இங்கிலீஷ் மீடியம், இன்னொருத்தங்க தமிழ் மீடியம். ஸோ இவங்க 2 பேருக்குள்ள நாலேஜ் டிஃப்ரென்ஸ் எதாவது இருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? கண்டிப்பாக இருக்காது. ஒன்லி டிஃப்ரெண்ட் திங் இஸ் த லாங்குவேஜ், தே லேர்ன் தி சப்ஜெக்ட். இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா when you learn any genre, கர்நாடிக் இருக்கட்டும், ஹிந்துஸ்தானி இருக்கட்டும், வெஸ்டர்ன் இருக்கட்டும், the only base thing you learn is to emote an emotion. But there may be some cultural difference. For example வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சவுத் இண்டியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா we consume இட்லி, சாம்பார் இந்த மாதிரி எடுக்கிறோம். நார்த் இந்தியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா they take சப்பாத்தி. அவங்களோட ஃபுட் கல்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட், நம்ம தவில், நாதஸ்வரம் இப்படி யூஸ் பண்ணுறோம். அங்கே பாங்க்ரா டோல்ஸ், ஷெனாய் இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால தே வில் பி அ கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ் வேர் யூ கெட் அ ஸ்மால் எமோஷ்னல் டிஃப்ரென்ஸ், அவ்வளோதான். இப்போ நம்ம நிறைய பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நம்ம எல்லா ஜேர்னர்ஸ் எல்லா சைட்லையும் எல்லாத்தையுமே அடாப்ட் பண்ணிட்டோம். ஒரு ஜேர்னரே இருக்குது, இந்தியன் ஃபிலிம் ஜேர்னர்னுட்டு. அந்த இந்தியன் ஃபிலிம் ஜேர்னர்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கலந்த கலவை ஆஃப் ஆல் வெஸ்டர்ன், ஹிந்துஸ்தானி, கர்நாடிக் எல்லாத்தையும் சேர்ந்தது தான் இந்தியன் ஃபிலிம் ஜேர்னர்னுட்டு சொல்கிறாங்க. லேர்ன் எனி ஆஃப் அ மியூசிக் லாங்குவேஜ் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டிப் நம்பர் 3, லேர்ன் சம் கார்ட் ப்ரோக்ரெஷன்ஸ். நவ் வாட் இஸ் கார்ட் ப்ரோக்ரெஷன்ஸ்? ஸோ கார்ட்ஸ்னால் ரொம்ப பேசிக்காக என்னால் சொல்ல முடிஞ்ச மாதிரி சொல்கிறேன். இப்போது ஒரு ஸ்டோரி, நீங்கள் ஒரு படத்தை பார்க்குறீங்க, ஒரு ஸ்டோரி நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹீரோ வந்து ஒரு லவ் ஃபெயிலியரில் உட்காந்து அழுகிறார். ஸோ அந்த ஹீரோ வந்து இந்த மாதிரி ஒரு ரூம்குள்ளே அழுகிறார். அது எமோட் பண்ணுற எமோஷன் ஒன்று. ஒரு ராத்திரி ஒரு எம்டி ரோடில் நடு தெருவில் உட்காந்து அழுகிறார், சத்தமாக ஓனிட்டு அழுகிறார். அதோட எமோஷன் வேறு. அதே ஹீரோ மேபி சம்வேர் லைக் லடாக் மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் ஒரு வைட் ஸ்பேஸில் ஓனிட்டு அதே மாதிரி அழுகிறார். அந்த சுச்சுவேஷன், ஸ்டோரி எல்லாமே சேம். ஆனால் அந்த ஹீரோ இந்த லொக்கேஷனில் இருக்காங்கன்றதை வச்சு த எமோஷன் சேஞ்சஸ். ஸோ
தட் இஸ் வாட் கார்ட் ப்ரோக்ரஷன் இஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெலடி இஸ் சேம். இந்த மெலடிக்கு நம்ம என்ன மாதிரி ஒரு ஆம்பியன்ட் கிரியேட் பண்ணுறோம், என்ன மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் கொடுக்குறோன்றது தான் இந்த கார்ட் ப்ரோக்ரஷன் டிசைட் பண்ணுது. ஸோ லேர்ன் சம் கார்ட் ப்ரோக்ரஷன்ஸ். ஃபஸ்ட் ஸ்டேஜில் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, நீங்கள் நிறைய விருப்பமாக கேட்குற பாட்டில் இருக்க கார்ட் ப்ரோக்ரஷன்ஸை கற்றுப்பீங்க. இந்த மாதிரி ஒரு மெலடிக்கு இந்த மாதிரி ஒரு கார்ட் ப்ரோக்ரஷன் இருக்குன்ற ஒரு இன்ஃபர்மேஷனை ஃபஸ்ட்டு நீங்கள் கெயின் பண்ணிப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் டிப் 4, break down your favorite songs. So what is this breaking down your favorite songs? எனக்கு தெரியல இதை பர்டிகுலர் சாங் பற்றி பேசினா இதை காப்பிரைட் கொடுத்துருவாங்களா என்னன்னு தெரியல. பட் ஐ வில் கிவ் யூ அ ஸ்மால் ட்ரை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாட்டு பார்ப்போம். ககாகரி சரிக சகரீச சாப்பா ககாகரி சரிக சகரீச நீ ககாகரி சரிக சகரீச சாப்பா ககாகரி சரிக சகரீச நீ. ஸோ இது என்ன பாட்டுன்னு தெரிஞ்சவங்கலாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் பிரேக்கிங் டவுன் அ சாங். ஒரு சாங்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு மெலடி, அந்த மெலடிக்கு மேலே ஒரு லிரிக். ஆனால் வென் யூ லேர்ன் அ லாங்குவேஜ், எனி மியூசிக் லாங்குவேஜ், யூ குட் பிரேக் டவுன் தட் மெலடி. அந்த மெலடி எப்படி ஃபார்ம் ஆகுது என்ற ஸ்வரம், அந்த பேஸை உங்களால் பிரேக் டவுன் பண்ண முடியும். ஸோ இப்படி பிரேக் டவுன் பண்ணும்போது என்ன ஆகுனா, ஸோ வென் யூ பிரேக் டவுன் அ லிஸ்ட் ஆஃப் யுவர் ஃபேவரட் சாங்ஸ், ஓகே யூ வில் கெட் தி இன்ஃபர்மேஷன் ஹவு தட் மெலடி வாஸ் தட் பியூட்டிஃபுல். ஓகே, இந்த மாதிரி ஸ்வரத்தோட காம்பினேஷனில் இந்த மெலடி இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது என்ற விஷயம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ வென் யூ பிரேக் அட்லீஸ்ட் ஒரு 20-30 சாங்ஸ் லைக் திஸ், யூ வில் ஸ்டார்ட் நோயிங் ஹவு மெலடி ஒர்க் அவுட்ஸ். ஸோ ஓகே, இந்த காம்பினேஷனில் நம்ம பண்ணும்போது ஒரு நல்ல மெலடி வருது. ஸோ வில் ஸ்டார்ட் டு கிரியேட் எனி காம்பினேஷன் லைக் திஸ். ஸோ இந்த ஸ்டேஜில் தான் யூ வில் ஸ்டார்ட் கிரியேட்டிங் அ காம்பினேஷன். ஏன்னா when you don't know how a melody works, ஒரு மெலடி எப்படி நடக்குதுன்னே தெரியாதப்போ you can't make a melody இல்லையா. So first break down your favorite songs, learn some music language, then break down your favorite songs. So அதுக்கு next stage தான் making your own melody. Last but not least, tip number 5, learn a DAW. What is a DAW? A digital audio workstation. So there are a lot of DAWs like this. For example, Neando, Fruity Loops, Ableton Live. ஆனால் நிறைய பேர் மோஸ்ட்லி ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லாஜிக் ப்ரோவில் இருக்கும். ஸோ நிறைய மியூசிக் ப்ரொடியூசர்ஸ் ஆர் மியூசிக் கம்போசர்ஸ் தட் டு இன் இந்தியா நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு லாஜிக்கில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ லேர்ன் எனி ஆஃப் DAW. மேக்கிங் அ சாங் இஸ் லைக் உங்களுக்கு மேக்கிங் அ மூவி மாதிரி தான். தேர் அ லாட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ், கேமராமேன், டேரக்டர், எடிட்டர், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்க மாதிரி இங்கேயும் ஹீரோ, இந்த மாதிரி மேல் வாய்ஸ், இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இங்கேயும் இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷன் எப்படின்னா, ஒரு மியூசிக் கம்போசருக்கு இது எல்லாமே தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு நீட் இருக்குது. ஸோ உண்மை சொல்லணும்னா தீஸ் DAWs ஹேஸ் மேட் திங்ஸ் வெரி ஈஸியர். ஆனால் யூ ஷுட் லேர்ன் இட். ஸோ ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை முடிக்கணும்னா இட்ஸ் லைக் ஒரு 100 மியூசிஷியன்ஸோட ஒர்க்காக இருந்தது. ஆனால் இன்றைக்கி இட்ஸ் ரியலி நாட் லைக் தட். ஒரு ரூம்குள்ளே ஒரு மேக் வச்சுட்டு நீங்கள் ஃபுல்லாக எல்லாத்தையும் முடிச்சிடலாம். எஸ், தேர் இஸ் அ குவாலிட்டி காம்ப்ரமைஸ், பட் லைவுக்கு என்றைக்குமே இட்ஸ் மேட் அவுட் ஆஃப் அ ஹியூமன். அப்போது ஒரு ஆர்டிஸ்ட் அதை செய்யும் போது இருக்கிற ஃபீல் கண்டிப்பாக ப்ரோக்ராமிங்கில் 10% கொண்டு வர முடியாது. வி குட் புஷ் ஆர் லிமிட்ஸ். கண்டிப்பாக நம்மளால் எவ்வளோ தூரம் புஷ் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி ஒரு மேக்கோ பிசியோ ஒன்று வச்சுட்டு ஒரு படத்தை முடிச்சிட முடியும். ஸ்டார்ட் ஃப்ரம் கம்போசிங், மியூசிக் ப்ரோக்ராமிங், மிக்சிங், மாஸ்டரிங் எல்லாத்தையுமே முடிச்சிட முடியும். அவ்வளோ தூரம் டெக்னாலஜி பில்ட் இருக்குது. ஸோ இந்த மாடர்ன் ஏரால மியூசிக் கற்றுக்கிறது மேலே நம்ம எவ்வளோ ஃபோக்கஸ் வைக்கிறோமோ, இந்த DAW இது மேலே, இந்த ஸ்டஃப் மேலெலாம் கூட ஒரு ஈக்குவல் ஃபோக்கஸ் வைக்க வேண்டிய நீட் இருக்குது டு மேக் யுவர் சாங்ஸ் ஹேப்பன். இப்போ நம்ம பார்த்துருக்க எல்லா டாபிக் பற்றியும் we are going to make இன்னும் டீட்டெயில் வீடியோ. ஃபார் எக்ஸாம்பிள் லாஜிக்கோட பேசிக்ஸ் பற்றி, கார்ட் ப்ரோக்ரஷன்ஸோட பேசிக்ஸ் பற்றி எல்லாத்த பற்றியும் ஒரு இண்டிவிஜுவல் வீடியோஸ் பண்ணிட்டு தான் இருக்க போகிறேன். ஸோ இந்த மியூசிக் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு ஒரு ஃப்ரைடே சீரிஸ் மாதிரி பிளான் பண்ணிட்டுருக்கோம். I'll try my best to make it happen. That is all for the day, guys. I hope you love this video. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்ஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் do not forget to like, share, subscribe to SR Sound Vlogs. Be happy, keep smiling and stay tuned to SR Sound Vlogs. Bye.